கோகனட் மில்க் புட்டிங்க்கு வந்து இந்த ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் நான். இதுலேருந்து தான் பால் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த தேங்காயை வந்து மிக்சியில் அரைச்சி பாலை வந்து வடிகட்டணும். இந்த பால் எடுத்தாச்சு. அதுலேருந்து இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் 2 3 4 போட்டு இதை கலக்கிடுவோம். இந்த பால்லேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் கலக்கி வச்சிருவோம். கட்டி இல்லாமல் கலக்கணும். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றிடும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்ததில்ல அது. இது வந்து தேவையான சர்க்கரை உங்கள் இனிப்பை பொறுத்து. இது இப்போ இதை கலந்து இப்போ தான் நம்ம அடுப்புலேயே வைக்க போகிறோம். இப்போ நல்லா இது வெந்து வருது. இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து இறக்கிடுவோம். இது இறக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்டில் இப்படி ஊற்றிடுவோம். நல்லா இப்படி செட் பண்ணி விட்ருங்க. ஆறிடுச்சுன்னா வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டில் எடுத்து போட்டுடலாம். கோகனட் மில்க் புட்டிங் ரெடியாக ஆயிடுச்சு. ரொம்ப நல்லது வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.